ஹாய், வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட்டா இன்ட்ரா V30 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏசி மாடல் வண்டி. இது நல்ல ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு ஸோ கம்ஃபர்ட்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பம்பர்லாம் நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே கார் ஸ்டைல் ஸ்ட்ரக்சரில் தான் எல்லாம் இருக்குது. கிரில்ஸ் பார்த்தோன்னா அதோட சிக்னேச்சர் கிரில் கொடுத்துருக்கான். லோகோ டாட்டா இன்ட்ரா. அப்புறம் பார்த்தோன்னா அந்த ஹெட்லைட் எல்லாமே ஷேப்பாக நல்ல ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ஜிங்கும் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக நல்ல விசிபிலிட்டியாக தெரிய மாதிரியே இருக்குது V30. அப்புறம் டாட்டா லோகோ நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஹெட்லைட் பொறுத்தவரையில் நல்ல ஸ்டைலாக மாடர்ன் ஸ்டைலில் காரில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லேயே எல்லாமே மோல்டு பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டிகேட்டரும் வந்து ஹெட்லாம்போடே வந்துட்டு ஸோ ஸ்பெஷலாக இருக்குது அதை பார்க்குது. அப்புறம் 2 வைப்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்ட்ஸ்க்ரீன் நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. மேலே பார்த்தோன்னா ரூஃப் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துட்டு ஸோ எல்லாம் நல்ல ஹேண்டில்ஸ் எல்லாம் பிளாக் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லோடிங் ட்ரே நல்ல இதாக இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு OVRM பிளாக் கலர்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் ஸ்டைலாக இருக்குது. வண்டியை பார்த்தோன்னா சைடு வீலில் பார்க்குறப்போ அந்த டயர்ஸ் எல்லாம் தெரியுது. அதில் வந்து பேட்ரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸைட் பேட்ரி வருது. ஸோ அது வண்டியில் நல்ல பவர்ஃபுல் இது ஸ்டார்ட்டுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தோன்னா விண்ட் ஸ்க்ரீன் வாஷருக்குள்ளே டேங்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கேபினுக்கு பேக் சைடில். அப்புறம் ரியர் வியூவில் பார்க்க மாதிரி ஒரு மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க விண்டோ மாதிரி. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் அடிப்பகுதியில் பார்த்தோன்னா நமக்கு இந்த ப்ரொப்பலர் ஷாஃப்ட் நல்ல ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நல்ல இது BS6 நாம்ஸுக்குள்ளே நமக்கு டெயில் பைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து ரியரில் பார்க்கும்போது நல்ல ரியர் பார்க்கிங் சென்சர்லாம் கொடுத்து நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸில் வண்டியை மூவ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். டெயில் லைட் பார்த்தோன்னா நமக்கு வந்து LEDயில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல நைட் டைம் எல்லாம் நல்ல லுக்காக இருக்கும். பார்க்கிங் சென்சார்ஸும் வந்துட்டு ஸோ நீட்டாக இருக்குது. ஸ்டெப்னி வீல் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழ்ப்பகுதியில் ரியரில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு டயர் சைஸும் வந்து R14 வீல் தான் கொடுத்துருக்காங்க. லோடிங் ட்ரேயை பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்ல நீளம் இருக்குது. 8.8 ஃபீட் 8.8 அடி நீளம், 5.3 அடி அகலம். அப்புறம் ஃபியூல் டேங்க் பார்த்தோன்னா 35 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிக்கடி ஃபியூல் ஃபில் பண்ண வேண்டியதில்லை. டோர் பார்த்தோன்னா டோர் பேட்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டரும் வந்துட்டு ஸோ நல்லா இருக்குது. ஸ்பீக்கருக்குள்ள ப்ரொவிஷனும் இருக்குது மியூசிக் சிஸ்டம் வர்றதுனால. ரூஃபு ஹைட்டும் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சன் வைசர் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் 2 சீட்டுக்கு இடையில் இருக்குது. மிடில் போர்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணதுனால சீட்டு கவர் பண்ணதுனால நமக்கு வந்து 3 பேர் உட்கார மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சீட்டு ஃபோல்டு பண்ண மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இதை ஃபோல்டு பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா பவர் ஸ்டியரிங் மாடலில் இருக்குது. இது எல்லாமே ஏசியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த இது எல்லாமே வந்துட்டு டெஃப் சுவிட்சு இதெல்லாம். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்பீடு நம்மளோட இந்த லிவர் அதாவது கியர் லிவர் வந்து நமக்கு வந்து டேஷ்போர்ட்லேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் டாட்டாலேருந்தே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. மியூசிக் சிஸ்டம் தேவைக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீட்டாக இருக்குது. V30யில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் டயரை பார்த்தா 4 டயர் வண்டி, 70 HP ஹார்ஸ் பவர் இருக்குது, 2565 கிராஸ் வெயிட், Wheelbase 2450, என்ஜின் வந்து 1496. இதில் வந்து மெயினாக வந்து 1496ங்கிற போது 4 சிலிண்டர் என்ஜின் வந்திருக்கு. 140 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிங்கிள் பிளேட் ட்ரை ஃப்ரிக்ஷன் டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. DA என்ஜின் இருக்குது. டியூனிங் ரேடியஸ்னு பார்த்தோன்னா 5250 mm, அதாவது 5.2 மீட்டரில் டேர்ன் ஆக மாதிரி என்ஜின் 4 சிலிண்டர் கொடுத்துருக்கான். வண்டியோட கிராஸ் வெயிட்னு பார்த்தோன்னா 2565 kg. Wheelbase 2450 கொடுத்துருக்கான். டே கேபின் தான், டெக் பாடி. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா நீட்டாக கொடுத்துருக்கான். 175 mm கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா R14 வீல் தான் கொடுத்துருக்கான். 185 இது ரெண்டுக்குமே. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 4460 mm கொடுத்துருக்கான். ஏசி இருக்குது. சீட்டிங் கெப்பாசிட்டி D+1ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு ஆள் உட்கார மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்கான். பார்க்கிங் பிரேக், சீட் பெல்ட் இருக்குது, பவர் ஸ்டியரிங் இருக்குது. வண்டிக்கு தேவையான எல்லாமே இருக்குது. பிரேக்ஸ், டிஸ்க் பிரேக் அண்ட் ட்ரம் பிரேக், ஃப்ரண்ட் டிஸ்க்கு, செமி-elliptical லீஃப் ஃப்ரண்ட்டில் 5 இருக்கும். பின்னால் வந்து பார்த்தோன்னா 8 லீஃப் கொடுத்துருக்கான் ஹெவியாக இருக்கிறதுக்காக. இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 7.3 லட்சத்துலேருந்து 7.62 லட்சம் வரை எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. இந்த வண்டி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.